இந்த கூட்டத்தில் நம்ம எதுக்கு போகிறது? ஓரத்தில் நின்று கும்பிடுவோம், கீழே நின்று கும்பிடுவோம். இன்னொன்று தெரியுங்களா, பழனி மலைக்கு மேலே ஏறி கும்பிடணும்னு வேண்டியதில்லை. பழனி மலைங்கிற ஊரை கும்பிட்டா போதும். நான் சொல்ல, அருணகிரிநாதர் சொல்றாரு, உனது பழனி மலை எனும் ஊரை சேவிக்கு அறியேனுங்கிறார். பழனி மலைங்கிற ஊரை கும்பிட்டா போதும். படிக்கின்றலை பழனி திருநாமம், படிப்பவர்தால் முடிக்கின்றலை. பழனின்னு வாயில வரலையா, என்ன பண்றது? பழனின்னு யார் சொல்றான்னு அவன் காலில் விழுங்குறார். போதுங்களா? அதனால பக்தர்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நம்ம பழனி பாத யாத்திரை போறோம், பாத யாத்திரை போகும்போது தூய்மையா போகணும். போற வழியில பிளாஸ்டிக் பொருளை போடுறது, வேளாண்மைக்கு செய்யக்கூடிய காடுகள் இது பண்றது பண்ணக்கூடாது. இயற்கையை நம்ம அசிங்கப்படுத்திட்டு இறைவனை கும்பிட ஏத்துக்கு வரா? நான் திருச்சி நம்ம சுப்பிரமணிய சாமி கோயிலையும் கூட நம்ம பகுதியில் தண்டு விரதம்னு செய்வாங்க. 6 நாள் விரதம் இருக்க முடியல சாமி, என்ன பண்றது? 6 நாள் விரதத்தை ஒரே நாள்ல பலன் கிடைக்குமான்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என்ன 6 நாள் விரதம் முடிச்சுட்டு தண்டு விரதம்ங்கிற அன்னைக்கு நம்ம வீடு நல்லா இருக்கணும், கோயில் எப்படியோ போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தண்டை கட் பண்ணி அங்கே குப்பையை போட்டு வர்றது நம்மளுடைய வழக்கம். என்ன பண்றீங்க? நீங்க விரதமே இருக்க வேண்டாம், 6வது நாள் வாங்க, கோயில் அங்கே குப்பை எல்லாமே கிடக்கும், சாப்பிட்டு போட்ட இலையும் கூட கிடக்கும், அதை எடுத்து சுத்தம் பண்ணுங்க. கழிவறையை சுத்தம் செய்தாலும் கூட கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள் கருணை செய்வார், அதை நம்பணும்.